சுவாதி கொலை குற்றவாளி ராம்குமார் சென்னை புழல் சிறையில் மின்சாரம் பாய்ச்சி தற்கொலை செய்து கொண்டார். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென் பொறியாளர் சுவாதி படுகொலை வழக்கில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் கடந்த ஜூலை 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ராம்குமாரை கைது செய்தபோது தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதால் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ராம்குமார் போலீஸ் காவலில் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்ற காவலில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். விசாரணை சிறை எண் 2 அடைக்கப்பட்டு இருந்த ராம்குமார் ஞாயிறன்று காலையில் சிற்றுண்டி சாப்பிட்டு உள்ளார். மதியம் உணவு சாப்பிடவில்லை. அன்றைய சிறை காவலர்கள் சோதித்தபோது அங்கு ராம்குமார் மயங்கி கிடந்ததாக கூறப்படுகிறது. சிறை அறையில் மின் சப்ளை ஆகும் ஒயரை கடித்து அதன் மூலம் உடலில் மின்சாரம் பாய்ச்சி தற்கொலைக்கு முயன்ற ராம்குமாருக்கு சிறையிலேயே முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ராம்குமார் கொண்டு வரப்பட்ட போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ராம்குமார் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது சாவில் மர்மம் இருப்பதாகவும் சிறையில் ராம்குமார் கொலை செய்யப்பட்டதாகவும் அவர் குடும்பத்தார் குற்றம் சாட்டியுள்ளனர்.